அன்னைக்கு நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னல, நீ பார்த்தது என்னோட ஃப்ரெண்டு, எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல, இத போய் தேவையில்லாம சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காதுன்னு சொன்னா இல்லையா உங்ககிட்ட? ஆனா அதையும் மீறி என்னையும் அந்த பொண்ணையும் பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி என் பொண்டாடி கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. எங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம 8 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உன்னால எனக்கு சத்யாக்கு இடையில அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் யாரு கூட பழகினா உனக்கு என்ன? உனக்கு என்ன? மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்களை பத்தி மட்டும் இல்ல, யார பத்தியும் யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஏய் ஏய், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரமா தெரியுதா? இப்படி மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னா அது அப்படியே நம்புற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாப்பைய கிடையாது. இத பாரு, என் பொண்டாட்டியோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ பின்னாடி யாரும் சொல்லி கொடுக்காம அவ இப்படிலாம் நடந்துக்க மாட்டா. ஏய், அன்னைக்கு ரோட்ல அந்த பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போனப்ப நீ மட்டும்தான் எங்களை பார்த்த. நீ எங்களை பார்த்ததை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை வழியில பார்த்ததுமே வண்டியை ஓரம் கட்டிட்டு உங்ககிட்ட வந்து பேசினேன். நீ என்ன பண்ணிருக்க? இந்த மாதிரி என் பொண்டாட்டி சத்யா கிட்ட போய் எனக்கும் அந்த பொண்ணுக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீ ஏத்தி விட்டுருக்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இல்ல. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். திடீர்னு நீங்க வந்து தொலைக்கால் புரியாம என்னென்னமோ பேசுறீங்க. முதல்ல இது எதுவுமே எனக்கு புரியல. நீங்க தான் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்னென்னமோ சொல்றீங்க. நீங்க என்கிட்ட இவ்ளோ கோவப்படுற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சத்யா அக்கா கிட்ட இப்ப வரைக்கும் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. இவ்வளவு ஏன், அன்னைக்கு அந்த பொண்ணோட நீங்க இருந்தத கூட நான் அக்கா கிட்ட சொல்லல. என்ன ஏதுன்னு தெரியாம அநியாயமா என் மேல பழி போடாதீங்க. இந்த பாரு, இந்த கம்பி கட்டுற கதையில என்கிட்ட சொல்லாத. நல்லா அமுக்குனி மாதிரி சைலண்டா இருந்துகிட்டு நீ எவ்வளவு கேடி வேலை பாக்குற எனக்கு நல்லாவே தெரியுது. போதும், நிறுத்துங்க. இது வரைக்கும் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருங்க. உங்க மனசுல எந்த கள்ள கபடமும் இல்லனா, நீங்க உண்மையா இருந்திருந்தா அத அக்கா கிட்ட போய் சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ சொன்னியா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன்.